எப்போதும் தான் நினைத்ததை வெளிப்படையாக எந்த தயக்கமும் இன்றி பேசக்கூடிய தைரியம் பெற்றிருந்தவர் EVKS இளங்கோவன் என்று திமுக MP கனிமொழி தெரிவித்தார். சென்னை மணப்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள EVKS இளங்கோவன் உடலுக்கு கனிமொழி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் இருக்கக்கூடிய இடமே கலகலப்பாக இருக்கும் அளவுக்கு எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடிய மா மனிதர் என்று குறிப்பிட்டார். எப்பொழுதுமே தான் நினைத்ததை வெளிப்படையாக எந்த தயக்கமும் யாருக்கும் பயப்படாமல் பேசக்கூடிய தைரியம் பெற்றிருந்த ஒருவர் அவர். அதே போல தன்னுடைய கொள்கைகளை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காத ஒரு அரசியல் தலைவர். அவர் இருக்கக்கூடிய ஊர்கா பிசினஸ்ல அப்படின்னா லாபம் வந்துற போதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இங்க ஒருத்தர் அதே பிசினஸ்ல மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இடமே கலகலப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடிய ஒரு மாமனிதர் அவர். அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்று. EVKS இளங்கோவன் மறைவு காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மட்டுமின்றி தமிழக அரசியலுக்கும் நேர்ந்த பேரிழப்பாகும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். எதிலும் துணிச்சலாக கருத்து சொல்லக்கூடிய பேராற்றல் கொண்டவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வளர்ச்சியில் ஆர்வம் கொண்டவர், ஊக்கப்படுத்தியவர். மருத்துவமனைக்கு செல்வதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு மனம் திறந்து பாராட்டி ஊக்கப்படுத்தினார். பெரியார் வழியில் தொடர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அவருடைய மறைவு காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மட்டுமின்றி தமிழக அரசியலுக்கு நேர்ந்த ஒரு பேரிழப்பாகும். கட்சி தொண்டர்கள் சோர்வடையும் போதெல்லாம் ஊக்கம் கொடுக்கக்கூடிய தலைவராக செயல்பட்டவர் EVKS இளங்கோவன் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் தெரிவித்தார். கட்சி நலனுக்காக நினைத்ததை தைரியமாக பதிவு செய்யக்கூடிய தலைவராக இறுதி மூச்சு வரை செயல்பட்டவர். எப்போதெல்லாம் தான் சார்ந்திருக்கின்ற கட்சியினுடைய தொண்டர்கள் சோர்வாக இருக்கிறார்களோ அப்போதெல்லாம் தொண்டர்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய தலைவராக செயல்பட்டவர் EVKS அவர்கள்.